ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு நான் எப்படி ரெடியானேன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய பொங்கல் ட்ரெஸ். ப்ளூ கலர் சாரீ வித் ஒரு பர்பிள் கலர் பார்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். இந்த சாரீ கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே காய்ஸ், நம்ம வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் ப்ரெப்பிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனர். இது வந்துட்டு அரோமா மேஜிக்லேருந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டோனர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட்டோட நயாசினமைட் ஃபேஸ் சீரம். இது வந்துட்டு நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் வந்துட்டு காலி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் எதுக்கு இதை வந்துட்டு வாங்கினேன், எதுக்கு நான் என்னோடய ஸ்கின்னில் யூஸ் பண்ணேன் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் நான் வந்துட்டு ரிவ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். அதுக்கு நான் வந்துட்டு எமோலின் பிராண்ட்லேருந்து நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ரீசெண்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். நான் இது ஒரு ஃபார்மசியில் வாங்கினேன். 100 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 346க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். ஸோ ஃபேஸில் போட்டதுமே டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும். ஒரு மாதிரி ஆயிலியாலாம் உங்களுக்கு இருக்காது. சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அரோமா மேஜிக்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சா அதை கன்சீலர் மட்டும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நான் பண்ண போகிறது. நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. கன்சீலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு நான் இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸுக்கு வந்துட்டு ஒரு லைட் டார்க்கர் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு எனக்கு ஒரு பார்சல் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ அது வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று சீக் டிண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குமாதி தைலம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு டெலிவரி ஆகியிருந்திருக்கு. ஒன்று வந்துட்டு குங்குமாதி தைலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஹோயிலேருந்து சீக்கன் லிப் டிண்ட் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துருந்துச்சு. ஸோ அதை நம்ம இப்போவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் ட்ரை பண்ணிட்டேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ப்ரௌன் BL06. இதுதான் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ண கலர். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்துட்டு எனக்கு வரல. இது வந்துட்டு நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்கள். எனக்கு இந்த டிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10 out of 5 தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் இருந்துச்சு. ஸோ இது ஐலைட்டில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருந்துச்சு. நீங்கள் சீக்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்னை விட 2 ஷேட் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா சீக் டிண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ரொம்ப பிங்காக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் டைப்பில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதையே வந்துட்டு நான் என்னோடய ஐலிட்லையும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணல. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக லைட்டாக நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். வந்துட்டு ஐலைனருக்கு வந்துட்டு கேட்ரைஸ்லேருந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐலைனர் வந்துட்டு நான் ரொம்ப போல்டாலாம் நான் போட போகிறதில்ல. சும்மா லைட்டாக வந்துட்டு என்னோட லேஷர் லைன் இருக்கும்ல, அதில் வந்துட்டு நான் லைனாக ஒரு லைன் மட்டும் நான் போட்டுட்டு லைட்டாக ஒரு விங்ஸ் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபென்டி பியூட்டியிலேருந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு மஸ்காரா கேர்லர் வச்சு நான் கேர்லாம் பண்ணலை. என்னோடய லேஷஸ்க்கே லைட்டாக நான் வந்துட்டு மஸ்காரா அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் ஷேட் லிப் லைனர் வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். சேம் ஹார்ஹோயிலேருந்து லிப் டிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்ல ஒரு ப்ரௌன், ஒரு ஆரஞ்ச் ப்ரௌன் ஷேட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். என்னோடய பவுட்ரு வச்சு செட் பண்ணிவிட்டு என் லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னா நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம். இப்போ வந்து நான் பொட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய ஃபேஸ்க்கு. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பொட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா. இது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோடய டெய்லி வச்சுக்கிற பொட்டையே நான் வந்துட்டு வச்சுக்கிட்டேன்.
பொட்டு வச்சதுக்கப்புறமேட்டு தான் இந்த லுக்கே வந்துட்டு எனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக கிளம்புறோம் அப்படின்னா அந்த பொட்டு இருந்ததுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு டீ கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஜும்கா வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 2 ஜும்காவுமே நல்லா தான் இருக்குது. பிளாக் ஸ்டோன் வச்ச ஜும்காவே நான் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக்கும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ளூவை சூஸ் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டேன். என் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு நான் ப்ளூ சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ப்ளூவை நான் வந்து போட்டுக்கிட்டேன். வெயிலில் போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பாடி க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு பொங்கலுக்கு ரெடியாக இருந்தேன். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றனால ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுலையே ரொம்ப மினிமலாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக போட்டிருக்கேன். இந்த லுக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.